Welcome to our channel. Assalamualaikum. Hello everyone. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப பழமையான ஒரு காலத்துல எங்க ஊர்ல ஃபேமஸான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இத வந்து காது குத்து பச்சரிசி அப்படினு சொல்லுவாங்க. இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு pan வச்சுக்கலாம். pan வச்சு 1.5 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து 1.5 கப் அரிசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1.5 கப் சுகர் எடுத்துக்கணும். ஈக்குவல் அமௌண்ட் தான் நம்ம சுகர் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். 1.5 கப்பு நம்ம சுகர் எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அதுக்கு வந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து பாகு ரொம்ப கெட்டியாக தான் வேணும். ஸோ நீங்கள் வந்துட்டு தண்ணி அதிகமாக சேர்த்துக்க வேணாம். தண்ணி சேர்த்து லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். இதுக்கு வந்து 3 ஏலக்காய் அளவுக்கு எடுத்து அது நல்லா இடித்து அதையும் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்து லைட்டாக கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் வச்சு இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்க்காமல் அதை நல்லா வறுத்து எடுத்துடலாம். அதோட நல்ல வாசனை வர வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்ததும் எடுத்துடலாம். 1.5 கப் அளவுக்கு பச்சரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கறிக்கு வச்சுருக்க தேங்காய், அடுத்து துருவின தேங்காய், அதுக்கப்புறம் எள் எடுத்துக்கலாம். எள் வந்து சும்மா கொஞ்சம் தேவையான அளவுக்கு எள் எடுத்து அதை வந்து நல்லா வறுத்து அதையும் வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பை எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் பச்சரிசியை சேர்த்துக்கலாம். நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க பச்சரிசியை சேர்த்துக்கலாம். பச்சரிசி சேர்த்து நம்ம கறிக்கு வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கறிக்கு போட்டால் தான் வாசனை நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக அந்த மாதிரி சேர்த்துக்கிறோம். அடுத்து துருவன தேங்காயும் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க எள்ளையும் சேர்த்துக்கலாம். எள்ளு சேர்த்து சால்ட்டு சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பை சேர்த்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு காலத்தில் எங்கள் ஊரில் இது ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. யார் வீட்டில் காதணி விழா வச்சாலும் இதை தான் வந்து ஸ்நாக்ஸாக கொடுப்பாங்க. இதுக்கு நிறைய பேர் அடிக்டாக இருப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நமக்கு ரொம்ப 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 யம்மியான, ரொம்ப பழமையான, டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இந்த மாதிரி நிறையா சாறு இருந்துக்கிற மாதிரி இருந்தால் தான் அந்த டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இது 2 நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கெட்டு போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்காய் சேர்த்தாலுமே கூட நம்ம வறுத்து சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் அது கெடாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.